ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் தான் உங்க அருண் 420 பேசுறேன். சில்வர் அவார்டு வந்தது எல்லாமே காரணமும் நீங்களும் இருக்கீங்க. இதுல நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்துதான் உங்களோட ஒரு லைக் ஒரு வியூஸ் தான் அந்த சில்வர் அவார்டா சேர்ந்து வந்திருக்கு எங்களுக்கு. இன்னும் மென்மேலும் கமெண்ட் லைக் ஒரு ஆறுதல் இருந்துச்சுன்னா அது இன்னும் கோல்டா மாறும். கண்டிப்பா. அப்புறம் உங்களோட அரவணைப்பு இருந்தா அது டைமண்டா மாறும். கண்டிப்பா. நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்க 3 பேரும் தாழ்மையுடன். ஆமா. எல்லாம் உங்க சப்போர்ட்னாலதான் நடந்திருக்கு. இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சிருக்காங்க. இதை விட நம்ம மேல் படிக்கு நம்ம கொண்டு போக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் காய். அவங்களை அப்படியே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியா. அடுத்து இவங்கதான் இப்ப இது எல்லாரும் இன்ஸ்பயரா இருக்காங்க. இன்னும் இன்ஸ்பயரா ஆகுவாங்க. Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜன். நான் உங்கள் மதன் திவ்யா. ஓகே, இந்த vlog என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட தம்ப்லைன் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதே தான், பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸோ நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம vlogக்குள்ளே போயிடலாம். புதுசாக நம்ம சேனலில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை புதுசாக நம்ம சேனலில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது மறக்க முடியாத இந்த நாள் ரொம்ப ஒரு கிஃப்ட்டுன்னு ஸ்பெஷல் சொல்ல தெரியல எனக்கு. இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே அப்படி தான் சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது, யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8, 7, 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல, ஒரு 6 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமாக சும்மாவே தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில ஒரு 2 வீடியோவோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் பேக், 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வாட்டி மானிட்டேஷன் ஆகிருக்கு என்னோடய சேனல். 2 வாட்டி மானிட்டேஷன் ஆகி கேன்சல் ஆகி. ஏன்னா நான் அப்போ அந்த டைமில் பிரேக்கப் டைமில் இருந்தேன். அப்போ நான் அதை சரியாக கவனிக்காமல் அதை அப்படியே விட்டதுனால லென்த்தாக vlog போட்டால் தான் திரும்ப உங்களுக்கு ரீகவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திவ்யா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது யூடியூப் சேனலில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அவார்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விஷயங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ. அப்போ தான் திவ்யா செக் பண்ணுறாங்க என்னோடய மெயிலெலாம் பார்த்துட்டு, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 வாட்டி மானிட்டேஷன் ஆகி அதெல்லாம் நான் பார்க்காம கவனிக்காமல் விட்டதுனால ரொம்ப டிலே ஆகி இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே எனக்கு லேட்டு தான். இந்த அவார்ட்லாம் கூட லேட்டாக தான் வந்துச்சு, லேட்டாக தான் மானிட்டேஷன் ஆகிருக்கு, லேட்டாக தான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியல, நான் அவ்வளோவா படிக்கலை, அந்த இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா தெரியாது. அந்த டைமில் என் கூட இருந்தவங்களும் பாவம் மக்கு பிளாஸ்டரியாட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குமே அதை பற்றி தெரியலை பாவம். ஆமாம், ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு தெரியாதனால அப்படியே விட்டாச்சு. பட் ஆனால் இப்போது இவ்வளோ தூரம் எனக்கு திவ்யா என் லைஃப்பில் ஒரு லக்கின்னு தான் சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் திவ்யா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. நான் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்க போதா, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இப்போது இந்த அவார்டு வர்றதா இருக்கட்டும், என் சேனலில் மானிட்டேஷன் ஆகிறதா இருக்கட்டும், எனக்குள்ளே உள்ள நிறைய நெகட்டிவ் அதை எப்படி போக்குறது, நான் ரொம்ப ஏமாந்துருவேன், அன்பு காட்டினா ஏமாந்துருவேன், அந்த விஷயத்தை எப்படி தெளிவுபடுத்துறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயத்தில் என்னை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் திவ்யா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய லக்கி, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான் இந்த அவார்டு. இதில் எந்த அளவுக்கு திவ்யா எனக்கு காரணமோ இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு, அதே அளவுக்கு என் தம்பி அருண். எடிட்டிங் சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், எனக்கு கேமராமேனும் அவன் தான், எடிட்டிங்கும் அவன் தான். முக்கால்வாசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அவன் தான். அவன் எந்த டைமாக இருந்தாலும் விடிய காலத்தில் 4 மணி வரைக்கும் கூட எடிட் பண்ணி தருவான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அருண். உனக்கு தாங்க ரொம்ப ஹாப்பி. இந்த அவார்டை உன்னோட சேர்ந்து இது நாங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் நீ இப்போ ஊருக்கு போயிட்டேங்கிறதுனால இந்த vlog மூலிமா சொல்கிறோம். எப்போயுமே நீ இங்கே இருக்க, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதை தாண்டி ஒரு பெரிய சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான், மக்களான நீங்கள் தான். நான் நினச்சேன் நம்மளை எங்கே இந்த உலகம் பார்க்க போகுது, நமக்கு என்ன தான் திறமை இருந்தாலும். ஏன்னா சினி ஃபீல்டில் நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், கருப்பாக இருக்கேன்னு சொல்லி
நிறைய சாங் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து ஒல்லியாக இருக்கீங்கன்னு சொல்லி என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் இந்த ஃபீல்டே அப்படி தான். இவ்வளோ வந்து ஒல்லியாக இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நான் கருப்பாக இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் ஜெயிச்சிட மாட்டோமா, ஒரு திவ்யாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு ஆசை, டான்ஸ் கிளாஸ் வச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு முயற்சி தான். இந்த யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததே ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்க நீங்கள், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை. இப்போ போன விலாகில் கூட எங்கள் அம்மாச்சி சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஆத்தா சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் வந்து ஆல்ரெடியே எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, உங்களோட அன்பை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் எங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் இந்த ஒரு அவார்டோடு இல்லாமல் அடுத்த அவார்டெலாம் வரும். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு பெரிய சேனல் தான், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவரும் கொஞ்சம் ஃபேமஸ் தான், தெரிஞ்ச ஆள் தான், முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்ச ஆள் தான். அவர் என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சார். அவரோட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் எப்பயுமே. அவர் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கும்போது, ப்ரோ என்ன ப்ரோ நாங்களும் டேலண்டான பர்சன் தானே ப்ரோ, எங்களுக்குலாம் அவார்டெலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ப்ரோ அப்படிலாம் எல்லாம் பேமெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. சரி எவ்வளோ ப்ரோ பேமெண்ட்டு அப்படின்னு கேட்டாக்க 5000மோ 6000மோ கேட்டார். 6000 5000 கொடுத்து நான் வந்து அந்த அவார்டை வாங்கணுமா? வேண்டாம் ப்ரோ, என்னோடய திறமைக்கான அவார்டு யார் எங்கே கிடைக்குதோ அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலேருந்து அவருக்கும் எங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன இது இவ்வளோ இதாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. நம்ம திறமைக்கான இது அதுவாக வரணும், இந்த காசு கொடுத்தலாம் அவார்டு வாங்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வெயிட் பண்ணேன். அன்றைக்கி அவர்கிட்ட சொன்னேன், இல்லை ப்ரோ காசு கொடுத்தலாம் அவார்டு வாங்குற அளவுக்கு இல்லை, எங்களோட டேலண்ட்டை பார்த்து நீங்கள் தர்றீங்களா ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் வந்து என்ன நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, ஏன் எல்லார்ட்டையுமே நாங்கள் பேமெண்ட் வாங்கி தான் அவார்டு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓ அப்படியா ப்ரோ, சரி நீங்கள் அப்படி நடத்துறீங்களா அப்படின்னு நடத்திக்கோங்க, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இந்த நாள் வந்து மக்களான நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆமாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அவார்டு வந்து கிட்டத்தட்ட அந்த அவார்டை பற்றி சொல்லணுன்னா திவ்யா நீங்களே சொல்லுங்கள். அதுக்காக நம்ம எவ்வளோ 1.5 மாதம் கஷ்டப்பட்டோம். நான் மாலை போட்ட டைமில் தான் 100K தொட்டுச்சு. மாலை 100K தொட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில்வர் அவார்டு வந்து அலாட் ஆகிருக்குன்னு சொல்லி மெயில் வந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பித்தது. ப்ளீஸ் ஃபோனை பிடிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மாலை போட்டிருக்கும் போது எங்களுக்கு வந்த அந்த மெயில் வந்து நான் வந்து செக் பண்ண, நான் எப்போவுமே நார்மலாக வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து மெயிலையும் வரும், யூடியூப்ல இருந்து வர ஒரு கமெண்ட்ஸும் வந்து மெயிலில் தான் வரும். அப்படி எதிர்ச்சியாக மெயிலை போய் பார்க்கும்போது தான் 100K அடிச்சதுக்கு வந்து சில்வர் அவார்டு வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில்வர் அவார்டு கோட்ஸ் டூ அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. அதை அப்ளை பண்ணி வைப்ரேஷன் வேறு, மாலை வேறு போட்டிருக்கோமா, ஓ பரவாயில்ல ஐயப்பன் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக வருது. ஆனால் யாரோ 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ப்ரோ நீங்கள் பாருங்கள் மலைக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 100K அடிச்சிடும், நீங்கள் சில்வர் அவார்டு வாங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க வாய் முகூர்த்தம் 100K தொட்டுச்சு. அதே நேரத்தில் தொட்டு ஒரு 5 நாளில் வந்து சில்வர் அவார்டுக்கும் அலாட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டா. என்னன்னாக்க, இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்ட்லாம். நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் இதெல்லாம் இது வில்லேஜ்னு சொல்கிறத விட நம்ம ஏரியா வந்து மெயின்ல இருந்து கொஞ்சம் உள்ள. அது வந்து கண்டுபிடிச்சி வர்றதுக்கே வந்து நார்மலாகவே ஸ்விக்கி ஜொமேட்டோவே வர முடியாது. அட்ரஸ் வந்து ஸ்ட்ரீட் நேம் வந்து தப்புன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் டோர் நம்பர் தப்புன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் தெருவே தப்புன்னு வந்துச்சு, நிறைய வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அவார்ட் அந்த எல்லாமே ஃபில் பண்ணும்போது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஓகே ரொம்ப ரொம்ப பார்த்து தான் பண்ணோம். இத்தனைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற வரைக்குமே மனசு வந்து ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சரி ஓகே வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் இருந்தோம். ஆனால் அந்த ஆர்வத்துக்கு நம்ம எவ்வளோக்கு நம்ம ஆர்வமாக இருந்தோமோ அவ்வளோக்கு அந்த ஆர்வத்தை கம்மி பண்ணி எங்களுக்கு பயத்தை தான் வர வச்சுது. ஏன்னா நாங்கள் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு 1 வீக்கில் வந்து எல்லா ப்ரொசீஜருமே கரெக்டாக வந்துச்சு. லாஸ்ட் டெலிவரி ஆகிற டைமில் வந்து தெரு நேம் தப்பாக இருக்குது, டோர் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு. ஐயோ சாமி. ஒரு வழியா நேற்று தான் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி ஃபைனல் பண்ணி, நாங்கள் இவ திட்டான், இங்கிலீஷில் தான் பேசணும். அவ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்கள் ஏன் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம்
வந்து நம்மளுக்கு வந்து கொரியர் வந்துருச்சு. ஆக்சுவலாக கொரியர் வந்து என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ, எங்கெல்லாம் இருக்கீங்க? கூத்துட்டீங்களா? அப்பாவா? அப்பா இல்லையா எனக்கு? மதன்ராஜ் எங்க போறீங்க? வந்துருச்சா? ஓபன் பண்றதுன்னு பண்ணணும். பண்ணு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள், கங்கராச்சுலேஷன். மேலும் மேலும் உயருங்க, என்னையும் உள்ள தூக்கி போடுங்க. ரொம்ப நாள் ஒரு தவம் இருந்து கிடைச்ச மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ட்ரீட் வைக்குவானா? ட்ரீட் வைக்க மாட்டான். ஆனா ட்ரீட் வைக்கியா? கண்டிப்பா. சரி, இதை ஓப்பன் பண்ணு. நானா ஓப்பன் பண்ணிட்டேன்? பண்ணு. என்ன ஏன் வெயில்ல உட்காந்துக்கிறீங்க? இப்படி வந்து உட்காருக்கா? ஏக்க ஒரு சேர்த்து போட்டு எதனா போட்டு விரிச்சு போட்டுட்டு வாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இப்படியா வெயில்ல உட்காந்தா இன்னும் குளிர் அதிகமாயிடும். நிழல்ல போனீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிகமாகும். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் குளிர்ற மாதிரி இருக்கும்ன்றேன். நகமே பேந்துக்கிட்டு வருது. அது ஒரு பிளேட் இருந்தால் கட் பண்ணுவாங்க, இல்லை கத்திரிக்கோல்ல கட் பண்ணுவாங்கன்னு பேரு. தான் பேர்பட்டு இருக்கு. எனக்கே ஆர்வமாக இருக்கு, எப்படி இருக்கு. இது வந்து சில்வர் வார்டு. அடுத்த அம்மா வயசுல இது பண்றேன், அதையும் நீங்க வந்து இது பண்ணி அப்படியே போடுவீங்க. நல்லாதான் இருக்கு, நல்லா அழகா இருக்கு. நல்லா இருக்கா? எங்கெல்லாம் வந்து அவார்டை போய் எங்கள் பெரியமாட்டேன் காமிக்கிறோம். பெரியமாட்டேன் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அவார்டு எங்களோடது யூடியூப்ல இருந்து. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே எங்கள் 2 பேர்த்துக்கும் வேணும். சாமிகிட்ட கொண்டு நான் வச்சு மறக்க மாட்டேன், கவலைப்பட. சாமிக்கிட்டே கொண்டே வைக்க போறா திவ்யா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்சி வரைக்கும் அக்கா குடியேறு சரியா? அது சரி. ஓகே, எப்படி இருக்கு இந்த மூமெண்ட் திவ்யா? என்னை விட நீங்க தான் வந்து நிறைய. எனக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் இல்லை சாமி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னோடைய ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ், உனக்கு தெரியாதா? ஓ, ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவார்டை போயிட்டு சாமிக்கிட்ட வைக்க போகிறோம். இந்தம்மா இடி
ஓம் நம சிவாய. ஐயோப்பா உங்கள் பையன் குருநாதா அவார்டு வாங்கிட்டேன். பெரியமாட்டம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு எங்களோட திறமையை பார்த்து மக்கள் வந்து எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ஃபேமிலியான எங்கள் டேடி, பெரியம்மா, தாத்தா, பாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே வேணும். இது தாண்டி இன்னும் நிறைய அடுத்த லெவலுக்கு நான் போகணும். உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே வேணும். எங்கள் 2 பேர்த்துக்குமே வேணும். லியோ இங்க பாரு, அப்பா என்ன பண்ணிருக்கேன் பத்தியா? இங்க பாரு. ஐயோ இங்க பாரு, அப்பா அவார்டு வாங்கியிருக்கு பாருடா. பாத்தியா அண்ணா? பாத்தியா? சாமி பாத்தியா? அவார்டு பாத்தியா? சொல்லகுட்டி தங்கமே சரிப்பா, ஓனோடி அப்பா தாண்டி வாங்கியிருக்கேன். அப்பா தாண்டி. சரிடி. சரி ஓகே, எல்லாம் வந்து சாமிலாம் கூப்பிட்டுட்டோம். ஓகே, ஃபைனலாக வந்து அவார்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பேசும்போது வந்து கட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னாக்கா டெலிவரி பாய் வந்து கால் பண்ணிட்டாரு. ஆன் தி வேலை இருந்துகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணோன்னு தான் நாங்கள் vlog-ஏ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது டெலிவரி பாய் ப்ரோ நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோன்னே, ஆக்சுவலாக நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, நான் வந்து அம்மா வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். அதனால் அம்மா வீட்டு அட்ரஸ்க்கு தான் நம்மளோட அவார்டு வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அம்மா எப்பயும் அப்பாங்கிற பாருங்க, அம்மா எப்பயுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த டைமில் கரெக்டாக நான் அந்த அவார்டு வந்த டைமில் வந்து அம்மா வீட்டில் இருந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ சோஃபி அம்மா, அக்கா எல்லாத்தையுமே காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியாகவும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட சப்போர்ட்டர் நம்ம அருண்ஜிக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம சொல்லணும். அப்புறம் நம்ம தங்கச்சி, எங்களுக்குன்னு ஒரு குட்டி சரௌண்டிங் இருக்குது. நாங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்கக்கிட்ட சொன்னாக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி அந்த சரௌண்டிங் குட்டி ஃபேமிலிக்கிட்ட வந்து அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து சொல்லிடுவோம். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து ஃபோன் கால் பண்ணி சொல்லணும். நம்ம அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து எங்களுக்கு கமெண்ட்ல தெரியும். நீங்க வந்து எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் மூலியமா சொல்வீங்க. இவங்க வந்து எங்க குட்டி சர்க்கிள் வந்து எங்க கூட இல்லை, அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் கமெண்ட்ல அவ்வளோ ரியாக்ஷன் நம்மளுக்கு அவங்களோடது தெரியாதுல்ல, உங்களோடது தெரியும், அவங்களோடது தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். எங்களோட எக்ஸைட்மெண்ட்டை நீங்க பார்த்துட்டீங்க, அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சோலோவாக இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் ஜிம் டிவிலன்னு நினைக்கிறேன். அந்த ஜிம் டிவி இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு அந்த சேனலில் தான் கொடுத்த இன்டர்வியூ. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது, நான் கேட்டால் கூட யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, நான் அதில் இன்னும் நான் ஏர்ன் பண்ண கூட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் அப்படிலாம் வந்து புலம்பியிருப்பேன் அந்த சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது. அப்படி தான் எங்கள் சுச்சுவேஷன் இருந்துச்சு. திவ்யாவுக்கு வந்து ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். அதை வச்சுமே வந்து அவளும் தத்தி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணால். ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங் செலிப்ரிட்டிஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் சில செலிப்ரிட்டிஸ் கூட நாங்கள் பேசிக்கிட்டும் இருந்தோம். அப்போ நாங்கள் கேட்டப்போ அவங்க சொல்லியே தரல, யாருமே யூடியூப் சேனலை பற்றி சொல்லித்தரல. ஓ அப்படியா, இந்த கேட்டு சொல்கிறேன், இந்த கேட்டு சொல்கிறேன், ஓ நான் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இப்படி தான் வந்து தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை இப்போ வரைக்குமே என்னோட சர்க்கிளில் யாராவது சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது, பட் இருந்தாலும் நாங்கள் இப்போ நோண்டி சில விஷயங்கள் தெரியும் இல்லையா, அதனால் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் செலிபிரிட்டிஸ்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து உண்மையாகவே தெரியலையா, இல்லை மற்றவங்க வளரக்கூடாதா, மற்றவங்க ஏர்ன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அவங்கள பற்றி குறை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு வந்து எத்தனை மணியாக இருந்தாலும் கால் பண்ணி, நாங்கள் எத்தனை மணியாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவகிட்ட நாங்கள் காமிச்சு அவள் வந்து கைட் பண்ணி எங்களுக்கு வந்து நிறைய இந்த விஷயத்தில் வந்து செப்பரேட்டாக சொல்ல போனால் செம்ம ஹெல்ப்
நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவேன். உண்மையாவே வந்து அவ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எந்த அவசியமே என் கிடையாது. தங்கச்சி அவ வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீ அண்ணன்டா, அவன் என் அண்ணி, நான் உங்களுக்கு செய்வேன், எனக்கு நீ அண்ணன், நீ எனக்கு செய்ய மாட்டியா, நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி தான் அவள் கொஞ்சம் பிஸி கேர்ள். ரொம்பவே பிஸி கேர்ள் அவங்க. எங்களை மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப ரொம்ப பிஸி கேர்ள். அந்த பிஸி டைம்லையும் நாங்கள் எனி டைம் கால் பண்ணாலும், அன்டைம்ல இருந்தாலும் சரி, எப்பயா இருந்தாலும் சரி, கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்ப்பா, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. அவளுக்கு புரியல அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணு, வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வருவா, அது வீடியோ காலில் போய் அவளுக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவள் பண்ண ஒரு விஷயமும் எங்களுக்கு இன்னுமுமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்படி பார்த்தவங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னும் போது எனக்கே தெரியாது, அவங்கள்ட்ட போய் நாங்கள் காசு பணம் கேட்டதில்ல. எங்கள்கிட்ட அந்த டைமில் இருந்த 1-2 செலிபிரிட்டிஸ் கிட்ட காசு பணம் கேட்க மாட்டோம். இதை எப்படி என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு தான் கேட்போம். ஆனால் அதை கூட வந்து அப்படியே, ஆனால் அவங்களும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும், எப்படி தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து நான் கேட்டு சொல்கிறேன்னுவாங்க, எனக்கு தெரியலன்றுவாங்க. ஆனால் இவ வந்து நம்ம வளர்ந்தாலும் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் அவள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, நோவாஸ் பேபி, ஸ்வீட்டி பாப்பா, என் தங்கச்சி. ஸோ வந்து என் தங்கச்சி தான் வந்து எனக்கு இந்த சேனல் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் அவார்டு வாங்குகிறோன்னா, நாங்கள் வந்து ஒன்லி ஆக்டர், அதுக்கு கேமராமேன், எடிட்டர் வந்து என் தம்பி. இதில் நான் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, திவ்யா ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கா, அருண் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கான். அதை தாண்டி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயம். இதை கற்றுக் கொடுத்தது, இதில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர். இந்த பேனர்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேனர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அருணுக்கே வந்து சில ஐடியாஸ் கொடுப்பா. அருணுக்கு வந்து அவளோட அறிவு ரொம்ப பிடிக்கும் அருணுக்கு. அருண் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையுமே இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அவங்களோட டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அவனுக்கு வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மென்டாலிட்டியில் உள்ளவன். அப்படிப்பட்டவன் வந்து அந்த அக்கா வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அருணையும் சொல்லுவான். ஸ்வீட்டியை வந்து அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அருணுக்கும் ஸ்வீட்டியை ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து அந்த அக்கா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஸ்வீட்டி பாப்பா ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமாம், சரி, ஸ்வீட்டிக்குமே நம்ம கால் பண்ணி இப்போ சொல்ல போகிறோம் லைவாக எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஜூமில் காட்டுறேன் நம்ம அவார்டை வந்து ஓப்பன் பண்ணி. இது வந்து எங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து பல இன்னல்கள், பல வார்த்தைகள், பல அவமானங்கள், பல அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயமா எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோடனே என்னமோ வச்சுருக்காங்க. என்னது இது? இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் பண்ணணும். இது என்னன்னு தெரில. அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் யாராவது. ஓகே, அடுத்து வந்து என்னமோ இதில் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஷேர் தி அவார்ட் யுவர் allowing your team and purchase your personality creator awards. creator awards. creator awards YouTube creator at societyawards.com. இது நம்ம ஹெட்லைன் recognizing your team. சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சில்வர் அவார்டு. இதில் வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சில்வர் அவார்டு வந்திருக்கு. அடுத்தது நமக்கு கோல்டு வரும், அப்புறம் டைமண்ட் வரும். ஸோ இதெல்லாம் நான் வாங்கணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், பாவப்படணும், இறக்கப்படணும், என் டேலண்ட்டை பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் இதெல்லாம் வாங்க முடியும். நானே அந்த அடுத்து கோல்டு டைமண்ட், அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் வேணும். இது என்ன போட்டுருக்காங்க? அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதெல்லாம் உட்காந்து படிச்சு சைன்லாம் வந்திருக்கு. சொல்லல. Do you remove your remember your first subscriber, your 100 or your 1000 subscriber. Chance are you do, and we know that you will definitely remember your 1 lakh subscriber. Your fans maybe have fun. You will search YouTube, learn about you thought a friend, or maybe you showed up as a recommended videos. No matter how they came to your channel, your audience stay and their numbers increases because of you and the community you will build. We are proud to honor your improves million stones of reach 1 lakh subscriber with the Silver Creator Award. Congratulations. Thank you. Thank you YouTube channel. Thank you. We know that you have many more stories to share with your community, and we know your fans can wait for you to amazing them even more with your community and creativity.
So keep creating, keep building. We cannot wait to see what you will do next. And we are here to support your long day way. And who knows, when you reach your million subscriber, we may just write to you and ask, do you remember your 1 lakh subscriber? ஓகே அப்படின்னு You are சொல்லிட்டு sincerely Neil Mohan, YouTube CEO. சிஇஓ வந்து யூடியூபோட CEO வந்து எங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி ஆமாம் ஒரு லெட்டர் மாதிரி பிரிண்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ. அவர் பேர் என்ன? நியல் மோகன் சார். ரொம்ப தேங்க்யூ ஃபார் யூடியூப் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்யூ யூடியூப் டீம். ஓகே, அடுத்தது வந்து என்னமோ ஒரு கார்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மில்லியன் ஸ்டோன்ஸ். We are honored to take part in recognizing your achievement and want you express to be external. This award was inspected and packaged with great care by Rich. If your award was damaged during shipping or if you have any questions, please contact us at youtubecreator.societyaward.com. அப்படினா என்ன சொல்றீங்க? அதுல இதுல வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தா அவங்கள கான்டாக்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி. ஒருவேளை இந்த அனுப்புனதுல ஏதாவது டேமேஜ் இருந்தா கூட அனுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா வந்து ஒரு கார்டுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுல கங்க்ராட்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப சேஃப்டியா தான் எல்லாமே போட்டு நமக்கு வந்து கவர் போட்டு அப்படி பல இன்னல்கள், பல கேள்வி வந்திருக்குது, பல அவமானம். ஆமா, ஸோ வந்து அதில் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உண்மையாலுமே வந்து எங்களுக்கு இது அவார்டு தான். எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான பிக் சப்போர்ட் அண்ட் பிக் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் ஃபார் திஸ் சில்வர் அவார்ட். என் ஃபேஸில் தெரியுது பாருங்க. ஸோ வந்து இதில் என்ன போட்டிருக்குன்னா, லைன் கிங் அஃபிஷியல் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இங்கே மாட்டிடுவேன். ஸோ வந்து நான் வந்து திவ்யாட்ட கேட்டேன், திவ்யா எப்போயுமே பெருசாக தருவாங்களே, இப்போ என்ன திவ்யா கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி தான் வந்திருக்கு சில்வர் அவார்ட். ஸோ வந்து ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்குங்க எனக்கு. எவ்வளோ போராட்டத்துக்கு நடுப்பார இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப நன்றி உங்களுக்கு. வந்து இந்த அவார்ட் கிடைக்க காரணமே நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட், லவ், கேர், எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அவார்டு எங்களுக்கு. பிகாஸ் உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட கேரிங், உங்களோட லவ், உங்களோட சப்போர்ட் எல்லாமே இதுக்குள்ளே எங்களுக்கு அடங்கி. எவ்வளோ விஷயத்தில் நாங்கள் டவுன் ஆனாலும் மூவ் ஆன் கொடுக்கறது உங்களோட அந்த கமெண்ட் தான். கமெண்ட்ஸ் மூலிமா தான் நாங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கோம். நிறைய கஷ்டம் எங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலி சர்க்குலர்லேயே நிறைய போட்டு அடிக்கிறாங்க முதுகுலேயே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே என்னடா இந்த vlog இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னே திவ்யா ஃபேமிலி சர்க்குலர்லேருந்து ஒரு போட்டு அடித்தாங்க பயங்கரமாக. இருந்தாலும் நான் வந்து ஓகே நம்ம பண்ணுவோம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு காரணம் உங்களோட கமெண்ட் மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்களோட அன்பு, உங்கள் ரொம்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்கள் அன்பு ஒன்றே போதும். அன்போட அடையாளம் தான் எங்களுக்கு இதுன்னு நாங்கள் சொல்லுவோம். உண்மையாகவே உங்களோட லவ்வோட இதுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கிடைக்க காரணம். அப்புறம் உங்கள் சப்போர்ட், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல இல்லவே இல்லை. இந்த 1 lakh அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்தான். யாருக்கெல்லாம் இது பெரிய விஷயமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க டக்குன்னு. அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை ஈஸியாக பண்ணுறாங்களா, ஈஸியாக போடுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பண்ணுற எஃபெக்ட்க்கும், நாங்கள் போடுற எஃபெக்ட்க்கும், நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு, நாங்கள் பண்ணுற எடிட்டிங் எல்லாமே நீங்கள் லைக் பண்ணி எங்கள் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கன்ற போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் நம்ம சொந்தக்காரங்களே வந்து நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்களுக்குலாம் என்ன, அவங்களுக்குலாம் ஆர்வ கோளாறு, வயசு கோளாறு, அவங்களுக்குலாம் இது இருக்குது,
சோஷியல் மீடியா இருக்குன்ற இதில் இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டியும் ஒரு வீடியோவில் என்கரேஜ் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ திஸ் அவார்ட் டெடிகேட் டு யூ. You only. My family, my subscribers only. இப்போ நீங்க எனக்கு தரீங்க இத. ஓகே, thank you. புடி திவ்யா கை புடி. Thank you for so your much. love. Thank you. மக்களான நீங்க எனக்கு தருவீங்க. ஓகே. லியோவின் அட்டகாசங்கள் இங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் இருக்க ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி அவங்களோட எக்ஸைட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஆக்சுவலா வீடியோ காலே பண்ணலாம். ஆனா வந்து என்ன சொல்றது, வீடியோ கால் வந்து இதுல ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், அதனால வேண்டாம். வீடியோ கால் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம நார்மல் கால் பண்ணி பேசி அவங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அனுப்பிச்சிடலாம். வாயால் சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிடலாம். இது நம்ம வந்து ஆணி அடிச்சிடணும் இன்னைக்கு திவ்யா. அதான் முதல் வேலை. ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ணலாம்? யாருக்கு? அருணுக்கு ஃபோன் பண்ணு. அருண், ஏன்னா அருண் வந்து நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால எங்க சேனலோட பெஸ்ட் சப்போர்ட்டர் அண்ட் பெஸ்ட் கேமராமேன் அண்ட் பெஸ்ட் எடிட்டர் எல்லாமே சொல்லலாம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க ஜி. ஒரு குட் நியூஸ். என்ன கதை? என்னன்னு கெஸ் பண்ணு. தெரியலையே. சொல்லு. கெஸ் பண்ணுடா, உடனே தெரியலன்றவே. என்ன கதை? என்ன கதையா? நான் ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. டேய் கெஸ் பண்றா ஏதாவது. என்ன விட்டுட்டு எதுவும் சாப்பிட போயிட்டீங்களா தனியா? ஆமா. ஏன்டா எப்ப பாரு நான் சோறு திம்பனே நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் வந்து இப்ப உடம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கேன்ல திங்காம இருந்து. அண்ணே KFC வந்திருக்கோம் அண்ணே. உன்னை விட்டுட்டா? உனக்காக தனியா ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்காருண்ணே. ஊசி போறதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க, நான் வரதுக்குள்ள ஊசி போற போறேன். சரி கெஸ் பண்ணு. அது இல்ல, சும்மா சொன்னேன். அது இல்லையா? என்ன கார் வாங்கிட்டீங்களா? அது வந்து வாங்கிடுவோம் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். அது வேற சர்ப்ரைஸோ? ஆமா, அது வேற சர்ப்ரைஸ். இது என்ன சர்ப்ரைஸ்னா, சரி ரொம்ப நேரம் வந்து சாரி கொஞ்சம் வந்து அவனோட லைன் கட் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம கால் பண்ணலாம். ஸ்பீக்கர் போடு. இருக்குது. சொல்றா. சொல்லுங்க, என்ன கதை? என்ன கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தேன். என்ன கெஸ் பண்ணியா? இல்லையே, அதான் காரான்னு கேட்டேன். இல்லன்ட்டீங்க. பொண்ணு பாத்துறீங்களா எனக்கு? ஆமா, வரிசையில இந்த கியூல நிக்குது சாமி, வரியா? பொண்ணு எப்போ கல்யாணம் எனக்கு? பாத்திருக்கேன் ஆல்ரெடி பார்த்தாச்சு 2 வருஷமா. வேற இந்த கடல் கண்ணில ஏதாவது ஒரு தூக்கிடலாம். 4 இருந்துச்சு இல்ல? கடல் கண்ணில வேணாம், அதுக்கு பண்ணி நல்லாவே இல்ல. கடல் கண்ணில பண்ணி மாதிரி இருந்துச்சு. கடல் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சரி. சரி வேற என்ன? தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சஸ்பென்ஷன் வச்சுக்கிட்டு? அது சரி. சரிதான். ஆக்சுவலா நம்மளோட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இல்லையா? ஆமா. அதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நம்மளை தேடி வந்திருக்கு. மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்க? யூடியூப்ல இருந்து அவார்ட் வந்திருக்கு. சில்வர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. சில்வர் அவார்டா? ஆமா. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன். சீரியஸாவா? ஏய் நிஜமாடா. நிஜமாவா? போட்டோ அனுப்புறேன் பாரு இப்போ. சரி அனுப்பிச்சு விடுங்க. நாம ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சிட்டோமாரா? வந்து காப்பிரைட் வந்துற போகுது. ஏன் எப்படிதானோ காப்பிரைட் விழும். அஸ்வின் இருக்கானா? அஸ்வினே அவன் முடி வெட்டிட்டு இருக்கான். அவன்கிட்ட அப்படியே போனை போட்டு ஸ்பீக்கர் போட்டு கொடு. அங்க சவுண்ட் கேக்குது, அதான் பாட்டு ஓடிட்டு கடவுள. சரி ஆமா வேண்டாம். ரொம்ப நன்றி. ரொம்ப ட்ரீட். நீ வந்தோடனே போயிடலாம். KFC வேணாம், வேற போயிடலாம். இன்னும் காஸ்ட்லியா போலாம். என்ன சொன்னாலும் போயிடலாம். ரைட்டு, பாண்டிச்சேரியில போய் ஒரு ரெசார்ட்டை புக் பண்றோம். பண்ணிட்டு என்ஜாய் பண்றோம்.
என்ன சொல்றீங்க? சம்பவம் பண்றோம். அடுத்து கோல்டு தான். ஆமா கோல்டு தான். அடுத்து டைமண்ட், அடுத்து கோல்டு. ஆமா, அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் உனக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. இந்த மூமெண்ட்ல உன்னை மிஸ் பண்றோம், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா இந்த ஹாப்பினஸ்ல நீ என் கூட இருந்து பகிர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டேங்கிறதுனால நம்ம வந்து ஃபோன்ல சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேண்டாம், இந்த தேங்க்ஸ்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து கூட மாட கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு செய்யறதெல்லாம் கொஞ்சம் நீதான். எல்லாம் நீங்க பாக்குறது அவங்க, எதுல நான் வந்து எடுத்து காமிக்கிறதா நானு. இதுதான் உன்னோட எஃபோர்ட் இருக்குல்ல. அதுல எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களை அழகா காட்டுறது நீ தானே. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இப்படி காப்பிரைட் விழுணும். நீ நதி போல ஓடி பாடு அருணே. நீ நதி போல பாடு அருணு. பாட்டு தெரியாது. பாட்டு தெரியாதா? லைன் தெரியாது. சரி, வந்தோடனே ட்ரீட் ரெடியா வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் போட்டோ அனுப்பிச்சு விடுறேனா? அனுப்பிச்சு விடுங்க. ஸ்டோரி போடுறேன். ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். போடுறேன். நீ இல்ல கண்டிப்பா. சரிடா, லவ் யூடா. சரி, அடுத்து வந்து கோல்டு தான் நம்மளுக்கு. ஆமா ஆமா, புடிச்சிடணும், விடக்கூடாது. ஒண்ணுன்னா வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 4 எடுத்து வச்சுப்போம். நீ சொல்லும் போது என் கையில எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குடா. ஆமா, இந்த கையில சில்வரு, அந்த கையில கோல்டு, தலையில டைமண்ட். நல்லா இருக்கே. அது சரி. அதை வச்சு ஒரு போட்டோ எடுத்து பேனர்ல வைக்கிறோம். ஓகேடா, சீக்கிரம் வா. முடிச்சிட்டானா? கண்டிப்பா முடிச்சிட்ட. அருண் நினைச்சா முடிச்சிருவான். பாண்டிச்சேரியில போய் முடிச்சிருவான் நீ வந்தோடனே. சரியா? பிரியாணி மட்டும் வாங்கி கொடுங்க போதும், அமைதியா. அதான் சரி. இல்ல KFC போயிடலாம். சரி சரியா? அம்மாட்ட சொல்லணும். அம்மா எங்க? உன்னோட நம்பி இருந்த ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. கண்டிப்பா. நீயே அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிடு. நான் ஆக்சுவலா vlog எடுத்துட்டு இருக்கேன். நன்றிகள். உனக்கு ஒரு ஷாக் அண்ட் குட் நியூஸ் சொல்லிட்டா? சொல்லுங்க. vlog எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே vlogல சொல்லிரு. நீயே ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் தான் உங்க அருண் 420 பேசுறேன். சில்வர் அவார்டு வந்தது எல்லாமே காரணமும் நீங்களும் இருக்கீங்க அதுல. ஆமா, இதுல நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்துதான் உங்களோட ஒரு லைக் ஒரு வியூஸ் தான் அந்த சில்வர் அவார்டா சேர்ந்து வந்திருக்கு எங்களுக்கு. இன்னும் மென்மேலும் வந்து கமெண்ட் லைக் ஒரு ஆறுதல் இருந்துச்சுன்னா அது இன்னும் கோல்டா மாறும். கண்டிப்பா. அப்புறம் உங்களோட அரவணைப்பு இருந்தா அது டைமண்டா மாறும். கண்டிப்பா. நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்க 3 பேரும் தாழ்மையுடன். ஆமா. இதுக்கப்புறம் என்ன தமிழ் தாய் பாட்டெல்லாம் பாடணுமா? ஆமா. ஜனகண மனகதி நாயகமே தாதா பஞ்சாப சிந்த குஜராத். சரி அருணே, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. சரி சரியா? நீ வந்து சரி, ட்ரீட் பண்றோம், மாஸ் பண்றோம், ஜெயிச்சிட்டா மாறா. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். லபலபா. ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து சேனலுக்கு வந்து நிறைய கைட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அம்மாவுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு சொல்கிறேனே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இவ்வளோ தூரம் நாங்கள் அவார்டு வந்திருக்கு முக்கிய காரணம் அவள் சொல்லிக் கொடுத்த இந்த இங்கிலீஷ் நாலேஜு. அவளுக்கு ஆல்ரெடி அந்த இதில் விஷயத்துலலாம் டேலண்ட் இருந்து அவள் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கா. யூடியூப் சேனலை வந்து நடத்திட்டு இருக்கா, பண்ணிகிட்டு இருக்கா, பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த இது தெரிஞ்சு அதை சொல்லாமல் இல்லை, மற்றவங்க மாதிரி சொல்லாமல் இல்லை, எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்ததுக்காக அவளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம தம்பிக்கிட்ட ஃபஸ்ட் சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு அவளுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட போயிடலாம். ஓகே? ஸ்வீட்டி கால் பண்ணால் எடுக்கிறாளான்னு தெரில, வேறு பிஸி கேர்ள், பிஸி சிட்டி அண்ட் பிஸி busy cities and sorry காப்பிட்டாவுங்க சாங் வச்சிருக்கிற ஏதோ சகியே நீதானடி என்று அது என்னடி உனக்கு பாட்டு இது? அண்ணன் பாட்டு வைக்காம நீ பாட்டுக்கு என்ன நீனு? என்னது? அது சரி.
ஆமாண்டி உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். எல்லாரும் கல்யாணம் தங்கச்சிக்கு முடிச்சிட்டு தானே அண்ணன் பண்ணுவான். கெஸ் பண்ணு. May God bless you வா? May God bless you வா? என்ன ஓ காட் பியூட்டிஃபுல்லா? சரி கங்க்ராச்சுலேஷன் என்னன்னு சொல்லி தொலைங்க. சொல்றதுக்கு முன்னே கங்க்ராச்சுலேஷன் சொன்னா என்னன்னு சொல்லு. நாங்க vlog எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து டீசன்சி மெயின்டைன். vlog எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா என்னன்னு சர்ச் பண்ணு. என்னது? First of all ரொம்ப thanks and love you and miss you so much for this moment. என்னைக்கு மறக்க மாட்டோம். அப்புறம் இதே மாதிரி எங்க லைஃப் ஃபுல்லா எங்க கூட நீ இருக்கணும். சப்போர்ட்டா மட்டும் இல்லாம எனக்கு தங்கச்சியா திவ்யா வந்து உனக்கு அண்ணியாவும் அவ உனக்கு என்ன குழந்தையாரா என்ன குழந்தையா தெரியாது என்னமோ மொத்தத்துல குடும்பமா இருக்கணும். ஓகேவா? என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா யூடியூப்ல இருந்து நமக்கு சில்வர் அவார்டு வந்துருச்சு. தேங்க்யூ. இதுதான் எதிர்பார்த்தேன். ஆமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அருண்கிட்ட அப்புறம் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணணும். அப்புறம் தான் அம்மாட்ட போகணுன்னே தோணுச்சு எனக்கு. அப்படியா? பரவாயில்லையேடா. ஏய் சும்மாவா எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உனக்கு அமிச்சு நீ அதை கைட் பண்ணி அன்டைம்ல கால் பண்ணி எவ்வளவு கைட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்ப. அவ்வளவு பொறுமை, என்னை விட வயசு கம்மி, அவ்வளோ உனக்கு பொறுமை இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. அப்படிங்கும்போது அதை நான் எப்படி மறப்பேன்? அதெல்லாம் நீ மறக்கவும் வேணாம் மன்னிக்கவும் வேணாம். நீ நல்லபடியா இன்னும் அது கோல்டன் பட்டன் வாங்கணும். அடுத்து அதான் டார்கெட்டா வச்சு நீ போனா அதுவே போதும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ லாட்யா. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வேற ஏதோ சரி ஏதோ பெருசு ஏதோ இருக்கு நினைச்சா என்ன சொல்லிட்டேன். ஆனா இது பெரிய சர்ப்ரைஸ். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலனா. எப்படி எதிர்பார்த்ததே எதிர்பாருங்கள் மதன் டேந்து. அம்மா எங்க கால் பண்ணணும் கோல்டனுக்கு. கண்டிப்பா. ஏன் அதுக்கு இடையில பண்ணக்கூடாதா? அடுத்து வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் சொல்றேன். இல்ல அதுக்கு இடையில ஒரு சர்ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குடி. கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதாவது அப்படி இருக்கும். இல்ல உனக்கு பண்ணிட்டு உனக்கு இன்னைக்கு பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு பண்ணிடலாம். அப்படியா? தங்கச்சிக்கு பண்ணி 4 வருஷம் வெயிட் பண்ணனும். ஏய் ஒரு மனிதாபிமானம் தெரியாம பேசு. இந்த வாக்குமூலத்தை அழிச்சிருங்க. நான் அப்படி சொல்லல. நான் வயசாயிரு எனக்கு கிழவனாயிருவேன்டி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் காதலுக்கு வயசும் இல்ல கண்ணும் இல்ல. நான் வந்து யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். நான் சொல்லிடுறேன். நான் யார்கிட்ட பேசணும் பேசிக்கிறேன். அவர்கிட்ட வந்து சொல்லி இந்த இங்க பாரு ஐயோ மாப்பிள்ள சீரம் மச்சான் இந்த சீரம் பண்ணிடுறியான்னு சொல்லிடல. அதெல்லாம் என்ன இன்னும் 2 வருஷம் மேபி 2 வருஷம் 3 வருஷம். சரி அதான் சரி சரி. அப்போ அந்த வாக்குமூலத்தை நான் வந்து ரிஜெக்ட் எடுத்துக்கிறேன், ரிப்பீட் எடுத்துக்கிறேன். இத vlog எடுத்துட்டு எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்களோ? ஆமா. சரி நான் பேசுறது அங்க கேட்டுச்சுன்னா சந்தோஷம். நான் சொல்றேன் गाइस எல்லாம் வந்துட்டு உங்க சப்போர்ட்னால தான் நடந்திருக்கு. இவங்க இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சிருக்காங்க. இதை விட நம்ம மேல் படிக்கு நம்ம கொண்டு போக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் गाइस. அவங்கள அப்படியே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியா. அடுத்து இவங்கதான் இப்ப இது வந்துட்டு எல்லாரும் இன்ஸ்பயரா இருக்காங்க. இன்னும் இன்ஸ்பயரா ஆகுவாங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எந்த சிச்சுவேஷனும் கூட இருங்க என்ன மாதிரியே. அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க்யூ டி தேங்க்யூ. இதுதான் இந்த ஒரு பவர் தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு அந்த வைப்ரேஷன் பவருங்க. வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. அதை தாண்டி என்ன நடந்தாலும் உங்ககிட்ட இருக்க அந்த திமிரு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அம்மா எங்க? அம்மா எல்லாம் வேலையில இருக்காங்க. நேரத்துல வேலையில இருப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லு என்ன நான் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சு நான் யாரும் வாங்குறேன். நான் தான் லூஸ் மாதிரி இதை பண்ணிட்டேன். நீங்க எதுவும் அது சொல்லவும் இல்லையா அதை பத்தி? என்னடா வந்துச்சா வரலையா? பாப்பா இதுக்கே 1.5 மாசம் கஷ்டப்பட்ட பாப்பா. எனக்கு தெரியல இத பத்தி நோண்டிக்கிட்டே. இது வந்து உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர்ன் வந்தப்பே நான் சொல்லல வந்துட்டேன். இது மொத்தமா சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது நம்மளே எல்லாமே பண்ணிட்டு பாப்பா கிட்ட நம்ம வந்து சர்ப்ரைஸா சொல்லணும், vlogலே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? நான் கூட என்னடா பாறேன் புதுசா கரெக்டாங்க போல இது சொல்லல போலன்னு நினைச்சேன். சே இல்ல அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்படியா? ஆமா. நான் உன்ன பாத்தியா தப்பா நினைச்சேன். பாரு நம்ம சொல்லவே இல்ல. உனக்கு என்ன எனக்கு கழுவி ஊத்துறது எனக்கு சண்டைக்கு வலிக்கிறது தானே உனக்கு பிடிக்கும். எப்ப வருவேன் இந்த பக்கம்? உன்னை வச்சு ஒரு பெரிய விஷயம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வந்து தோல வேகமா. என்னத்த வந்து நீ அதான் அவளு மெசேஜ் பண்ணிருந்தா சென்னை எப்ப வர அப்படின்னு.
ஆமா நீ வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அந்த அது அப்புறம் சொல்றேன். இது வந்து பொது இடமா இருக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் லியோ பத்தியா? ஆமா லியோ பாவம் சிசி நினைப்பாவே கடந்து அவன் ஏங்குறான். அதை விட்டுரு, இது வேற. என் புள்ள இன்னும் ஒரு நாள் குட்டி போட போறான் தெரியுமா? என்ன வெறுப்பு? லியோ ஒண்ணு இல்லப்பா, நீ கூல் சில். அவன் எதையுமே கேட்கல. புள்ளைய பெக்க போறான் அவன். நீங்க எல்லாம் வந்து சீர் பண்ணணும், புரியுதா? என்ன பண்ணணும்? சீர் பண்ணணுமா? என் புள்ளைய ஏமாத்துனவளுக்கு நாங்க சீர் வேற பண்ணுவாங்க. நீ உங்க பையனை வந்துட்டு காலத்துக்கு நீ வந்து அனுப்பணும், கரெக்டா அனுப்பணும், இல்ல கூட்டிட்டு வந்திருக்கணும். அது எதுவுமே பண்ணல. அப்படிங்கும்போது என் பிள்ளைக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, பண்ணிதான் ஆகணும். பையன் நீ வந்து அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் என்ன? பையன் வெயிட் பண்ணலையா? பொண்ணு எப்படியா வெயிட் பண்ண முடியும்? வயசாயிருமில்ல, அதனால டக்குன்னு பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நியாயமா தான் இருந்துச்சு. அதனாலதான் லியோ கொஞ்சம் காம் பண்ணி வச்சிருக்கோம். நீ மறுபடியும் பேசி என் பிள்ளைய மனசு மாத்தாத. அடுத்து வர சொல்லுங்க. கண்டிப்பா. சரி என் புள்ள வெயிட் பண்ணுவா. புள்ளைய பெத்தானா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புற பாருங்க. அது சரி. மாமனார் மாமியாரு நல்லபடியா மனசு. பெண் குட்டி பிறந்தா லியோவுக்கு ஒண்ணு தூக்கி கொடுக்கும். ஓகே. லியோ கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதா? ஆமாம். புரியல. புள்ள பெத்தானாவா? எப்படியா? அது வந்து அவனுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் புள்ளதான் லியோ அவன் இல்லை. சரி சரி பாப்பா, நான் வந்து நைட்டு கால் பண்றேன். அது ஒரு பெரிய விஷயம், நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் நைட் கால் பண்ணி அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன், அதனாலதான் நான் டிலேவா இருந்துச்சு கால் பண்றதுக்கு. அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அது நெக்ஸ்ட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட எல்லாம் போவேன். ஆமா, இந்த சேனலுக்கு வந்து யாரு வந்து ஒரு வேரா இருக்காங்க, அதுதானே ஃபர்ஸ்ட் முக்கியம். எப்பயுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் நானு. மறக்க மாட்டேன் ஸ்வீட்டி, கவலைப்படாத. நன்றி மறப்பது நன்று அல்லது அதை மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த 2 லைன் எடுத்துக்குவேன். ஏன்னா இது பைத்தியம் இல்ல, எனக்கு அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யாருமே நாங்கள் அந்த டைமில் கேட்டப்போ யாருமே பண்ணல. உன்னை தாண்டி இன்னுமே நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க கிட்டலாம் நாங்கள் நைட் டைமில் கண்ட நேரத்துலலாம் ஃபோன் பண்ணி கேட்டோம், கெஞ்சினோம். எவனுமே சொல்லித்தரல. ஆனால் நீ என்னை விட சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ காலாக, அது வீடியோ கால்லே வந்து ஒரு மாதிரி ஏதோ கால் என்ன பாப்பா அது கால் அந்த 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 மாதிரி பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்க. ரொம்ப 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 நன்றி. அதுவே பெரிய விஷயம். சில பேர்லாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்லு, எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணவங்களை நினைச்சு பார்ப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ண அவன்கிட்ட சொல்லி காட்டல, பட் ஆனா நினைச்சல பரவாயில்ல சொல்லியிருக்கா அவளுக்காக பண்ணணும்னு நினைச்சல, அதுவே பெரிய விஷயம் இருக்கிறதே. அத வந்துட்டு நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு பொண்ணு பண்ணிருக்கா அப்படின்னாலும் நீ அந்த நிமிஷத்துல நினைச்சல. வேற யாரும் வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன் நானு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு அது எவ்வளவு விஷயத்து பண்ணிருக்கா, அது ஒரு டைம் கூட நன்றி நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனா நீ நினைச்சு பாக்க அது யோசிச்சல, என்ன பத்தி ஒரு நிமிஷமா இவட்ட சொல்லணும்டா அப்படின்னு. அதுவே யோசிச்சது இல்ல. நான் இந்த இது வந்ததுல இருந்தே நான் ஃபர்ஸ்ட் அருண் ஸ்வீட்டி தான் நம்ம திவ்யாட்ட சொல்லிட்டே இருந்தேன். இவங்க 2 பேருக்கு சொல்லிட்டு தான் நம்ம அப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். மம்மிட்ட கன்ஃபார்ம் சொல்றேன். கண்டிப்பா அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு. சொல்றேன். அப்பா இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல தான் ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருக்காரு, வருவாரு நைட்டு. நான் சொல்றேன். அடிக்கடி கேட்டாரு, மதன் என்னன்னா மதன்ட்ட பேசுறியா, கால் பண்ண. அப்பா வந்தா கால் பண்றேன் சொல்லிட்டே இருந்தாரு. நான் தான் சொன்னப்பா அவங்கள. அப்புறம் என் மச்சாங்கிட்ட சொல்லு, மச்சாங்கிட்டயும் சொல்லிரு. சொல்றேன். அவன் இப்ப வெளியே போயிருக்கான், எல்லாம் கொடுத்துருப்பேன். அவன் வந்தனே சொல்றேன். சரியா. சரி, நான் நைட்டு கால் பண்ணி அது என்னன்னு டிஸ்கஸ் பண்றேன். என்ன பிராங்க் வீடியோ எல்லாம் காணா, இப்ப வர வீடியோஸே கம்மியாயிருச்சு. இந்த மாலை போடுறதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிக்கப் ஆயிருவேன். வரணும் வீடியோ அடிக்கடி முன்னாடி வந்து நிக்கணும். சும்மா அத வீட்ல வெட்டியா தான் வந்துக்கீங்க 2 பேரும். மூடி வீடியோ போடுறோம். சரிம்மா. சரி. ஹலோ, கேக்குதா? vlog போடுடி. சரிம்மா. சொல்லுதாங்க. என்ன ரீக்ரியேஷன்லாம் நீ வந்தது அதுக்கப்புறம் நின்னு போச்சு. ஏய் இல்ல, இந்த மாலை போடுறதுல கொஞ்சம் எல்லாம் டல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இல்ல, அதுல இருந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. 2 பேருக்கும் மாத்தி ஃபீவரு. அதுக்கப்புறம் இடையில ஆத்தா வந்துட்டாங்க அவங்க வீட்டுல இருந்து, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு இதாயிடுச்சு. இதான் விளாக்லாம் பாத்துட்டு இருக்கியே.
அப்புறம் அது என்ன வேணா இருக்கணும். நீ முதல்ல ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ணுங்க. பெட்டரா இருக்கணும். மறுபடியும் இறங்கி போக கூடாது. கண்டிப்பா. நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்னடா கவலை குமாரே? நீ இருக்கும்போது எனக்கு என்ன குமாரே? அதெல்லாம் இருக்கேன். நீ பண்ணாதான் இருக்க முடியும். ஏதாவது பண்ணு. சரி குமாரே, பண்ணிடுவோம். ஓகே, proud of you girls. Thank you. Proud of you daddy. Thank you. Love you. ஓகே, அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லு, நான் நைட்டுக்கு கால் பண்றேன். கால் பண்ணு. ஓகே, love you. love you. சரி வைக்கிறேன். ஓகே. சோ பெரிய வாயாடி இவ. எங்களுக்கு வந்து எங்களை கழுவி ஊத்துனது. ஆக்சுவலா அவ ஃபர்ஸ்ட் ஏர்ன் வந்தப்ப நான் அவள்கிட்ட சொல்லவே இல்லை. அவ தான் வந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, எல்லாமே பண்ணா. அவள்கிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னாக்கா இந்த மூமெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி இல்லை, வ்ளாகில் நம்ம சொல்லணும், வேல்யூபிளான இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல. நான் பர்சனலாக கால் பண்ணி, பாப்பா நீ சொல்லி கொடுத்தலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏர்ன் வந்துச்சு பாப்பா, இந்த மாதிரி நாங்கள் அவார்டுக்கு அடுத்தது என்ன பாப்பா பண்ணணும், ஏர்ன் வர்றதுக்கு அவள் சொல்லி கொடுத்துட்டா. அவார்டு வர்றதுக்கும் நம்ம போய் அவள்கிட்ட கேட்டோம்னா அவளை நம்மளை வந்து என்ன நினைப்பா, நம்ம ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதை பிடிச்சிட்டு அவங்க போகணும், நம்மக்கிட்டே திரும்ப வரக்கூடாது அப்படின்னு வந்து யாருமே நம்ம வந்து சலிக்க விட்டுறக்கூடாது. அதனால தான் நாங்கள் அதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறது எல்லாத்தையுமே நாங்களே நோண்டி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ அவளும் ப்ரௌடாக நினைப்பா, நம்ம வந்து ஒரு புள்ளி தான் வச்சோம், அவங்க கோலமே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவளை இந்த இடத்துல சொல்லணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால தான் நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ ஸ்வீட்டிக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம அம்மா கிட்ட போயிடலாம்.